டிட்வா புயல் காரணமாக சென்னையில் மழை தொடங்கியுள்ளது. சென்னை நகரில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. அவ்வப்போது விட்டுவிட்டு மழையும் பெய்து வருகிறது. விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. விவரம் என்ன? தேவப்பிரியன், டிட்வா புயல் காரணமாக சென்னைக்கு இன்று ஆரஞ்சு நிற அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதலே அவ்வப்போது விட்டு மழை பெய்து வருகிறது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. இந்த நிலையில இன்று மாலைக்கு மேல் சென்னையில் மழை தொடங்கும், அதாவது கனமழை தொடங்கும் என கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாளையும் மழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு நாளை இரவுக்கு பிறகு படிப்படியாக மழை குறையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்று காலை முதல் விட்டு மழை பெய்து வருகிறது. அதே போல இந்த புயல் மற்றும் கனமழையை எதிர்கொள்வதற்காக சென்னை மாநகராட்சி சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது மழைநீர் தேங்க வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்க்கப்படக்கூடிய இடங்களில் மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல இந்த புயலால் விழக்கூடிய மரங்களை அகற்றுவதற்காக இயந்திரங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை மொத்தம் 170 எண்ணிக்கையிலான 100 HP திறன் கொண்ட இயந்திர மோட்டார் பம்புகள் நீர் தேங்கும் இடங்கள்ல கண்டறியப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கு. அதே போல 550 எண்ணிக்கையிலான இயந்திர மோட்டார் பம்புகளும் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. மேலும் 1496 மோட்டார் பம்புகள் மழைநீர் தேங்கும் இடங்களையும் வைக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த மரங்கள் விழக்கூடிய மரங்களை அகற்றுவதற்கான இயந்திரங்கள் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. இதை தவிர்த்து சுரங்க பாதைகளிலும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அங்கேயும் மோட்டார் பம்புகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல நிவாரண மையங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 215 நிவாரண மையங்கள் சென்னை மாநகராட்சி சார்பில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. தேவைப்படும் இடங்கள்ல அது இயக்கப்படும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. மேலும் மழை தொடர்பான புகார்களுக்கு 1913 என்ற புகார்களை பெறுவதற்காக கட்டுப்பாட்டு அறை 24 மணி நேரமும் செயல்படும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. இதை தவிர்த்து பேரிடர் மீட்பு குழுவும் 5 பேரிடர் மீட்பு குழு சென்னையில் தயார் நிலையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடியில 25 நபர்கள் கொண்ட மாநில பேரிடர் மீட்பு குழு SDRF தயார் நிலையில நிலைநிறுத்தப்பட்டிருப்பதா சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. இந்த புயல் மற்றும் மழை காலங்கள்ல அதே போல மாநகராட்சி மற்றும் தமிழக அரசு அறிவுறுத்தல்கள் வழங்கக்கூடிய விதிமுறைகளை பொதுமக்களும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சென்னை மாநகராட்சி கேட்டுக்கொண்டிருக்கிறது. தேவப்பிரியா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தமிழரசு.